ஜாவால ஸ்ட்ரிங்னா என்ன, ஸ்ட்ரிங்கை எங்கெல்லாம் யூஸ் பண்ணி எப்படிலாம் மெத்தட் அக்சஸ் பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் கோடிங். நான் உங்கள் கோடிங் நண்பன். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங்கை எப்படி இன்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கை அதோட டேட்டா டைப் கால் பண்ணி, ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு டபுள் கொட்டேஷனுக்குள்ளே நமக்கு என்ன வேர்டை பாஸ் பண்ணணுமோ அதை பாஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரிங்கை இன்ஸ்லேட் பண்ணலாம். நான் இங்கே என்ன வேர்ட் பாஸ் பண்ணியிருக்கேன்னா தமிழ் கோடிங்னு சொல்லி நம்ம யூடியூப் சேனலோட நேமை பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அது system.out.println எடுத்து பார்த்தா எனக்கு தமிழ் கோடிங்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸ்ட்ரிங்லேயே நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அந்த மெத்தட்ஸ்லாம் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வாங்க இப்போ நம்ம எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே என்னென்ன மெத்தட் இருக்குன்னு அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். ஈஸியாக தான் இருக்கும், கண்டினியூவாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம எக்லிப்ஸ்குள்ளே ஒரு கிளாஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், ஸ்ட்ரிங் டெமோன்னு சொல்லிட்டு. அந்த கிளாஸ்க்குள்ளே ஒரு மெயின் மெத்தட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிங்கை எப்படி இன்ஸ்லேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கை நார்மலாக ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் கொடுத்துட்டு, ஸ்ட்ரிங்கோட டேட்டா டைப் ஸ்ட்ரிங் தான், ஸோ ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்துட்டு ஃபாலோடு பை வேரியபிள் நேம் கொடுக்கணும். நான் நேம்னு கொடுக்குறேன். நேம்னு கொடுத்துட்டு ஜஸ்ட் ஃபாலோடு பை வேல்யூ கொடுக்குறேன். கொடுத்துட்டு கோலன் வச்சு கம்ப்ளீட் பண்ணிடுறேன். இப்போதை நீங்கள் system.out.println போட்டு பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அவுட்புட் அப்படியே கிடைக்கும். இதுதான் நார்மலாக ஒரு வேரியபிளை இன்ஸ்லேட் பண்ணுற மெத்தட். ஓகேவா? இப்போது நம்ம இதுக்குள்ளே நிறைய மெத்தட்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அந்த மெத்தட்ஸை ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். அதுக்கு முன்னால் ஸ்ட்ரிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். குரூப் ஆஃப் கேரக்டர்னா என்னது? கேரக்டர்னா நம்ம எப்படி இன்ஸ்லேட் பண்ணுவோம்? கேர் சி ஈக்குவல் டு இப்படி சிங்கிள் கொட்டேஷனில் டீன்னு மென்ஷன் பண்ணுவோம். ஓகேவா? இது சிங்கிள் கேரக்டர். இப்படி சிங்கிள் கேரக்டராக எடுத்து ஒரு குரூப் ஆஃப் கேரக்டரை கொண்டு வர்றது தான் ஸ்ட்ரிங்குன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இதுதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட். ஸ்ட்ரிங்னா என்னன்னா குரூப் ஆஃப் கேரக்டர்ஸ், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம மெத்தட்ஸ் பார்க்கலாம். ஸ்ட்ரிங்கில் நிறையா மெத்தட்ஸ் இருக்குது. அதை மேனிப்புலேஷன்னு சொல்லுவோம். அதாவது ஸ்ட்ரிங்கை எப்படி எப்படிலாம் மேனிப்புலேட் பண்ணலாம், தட் மீன்ஸ் எப்படி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம மேனிப்புலேட்னு இந்த இடத்துல சொல்லுவோம். இப்போது ஃபஸ்ட்டு எப்படி யூஸ் பண்ணலான்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போது நேம் டாட் லென்த் அப்படின்னு கொடுத்தனா அதோட லென்த் எனக்கு கிடைக்கும். இப்போ நான் லென்த்ன்றது என்னது? லென்த்னா ஒரு கவுண்ட் கிடைக்க போகுது. அப்போது இன்டீஜர், அதை நான் ஒரு இன்டீஜரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். லென்த் ஈக்குவல் டு அப்படின்னு கொடுத்துறேன். இப்போது இதை நான் உங்களுக்கு system.out.println பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். உங்களுக்கு அதோட லென்த் கிடைச்சிருக்கும். இப்போ நான் ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா 12ன்னு கிடைச்சிருக்கு. ஏன்னா தமிழ் கோடிங்கோட லென்த் 12. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகேவா? 12 கவுண்ட் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்போது லென்த்துன்ற ஒரு மெத்தட் இருக்குது ஸ்ட்ரிங்குக்குள்ளே. அதை யூஸ் பண்ணி நம்ம அதோட லென்த்தை எடுத்துக்கலாம். ஓகேவா? அடுத்த மெத்தட் பார்க்கலாம். அடுத்த மெத்தட் என்னன்னா இது கேரக்டர் அட்டுன்னு சொல்லுவோம். ஃபார் கேரட் அப்படின்னு சொல்லுவோம். இதை எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, அதாவது இந்த ஸ்ட்ரிங்கோட வேல்யூஸில் பர்டிகுலர் கேரக்டரை மட்டும் நான் வெளியே எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா, அதாவது இந்த டிஏ மட்டும் வெளியே எடுக்கணும்னு நினைக்கிறேன்னா அப்போ இந்த கேர் அட்டுன்ற மெத்தடை யூஸ் பண்ணி நான் வெளியே எடுத்துப்பேன். அது எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாமா? இப்போது நான் அந்த ஒரு கேரக்டர் எடுக்க போகிறேன். ஸோ கேர் சி ஈக்குவல் டு நான் என்ன பண்ண போகிறேன், அதாவது இந்த நேம்லேருந்து டாட் கேரக்டில் எந்த பொசிஷனில் இருக்குது டின்றது 1 2 3 4 5 ஸ்பேஸ்ன்றது ஒரு பொசிஷன் தான். 6 7 8 9th பொசிஷனில் இருக்குது. ஸோ 9 கொடுக்குறேன். இப்படி கொடுக்கும்போது எனக்கு இப்போ இதில் என்ன அவுட்புட் வருதுன்னு பார்க்கலாமா? பார்ப்போம். நமக்கு டி கிடைக்குதான்னு பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். எனக்கு ஐ கிடச்சிருக்கு. தட் மீன்ஸ் 10th பொசிஷன் 8th பொசிஷன் தான் டி. ஓகேவா? நம்ம தப்பாக கவுண்ட் எடுத்துட்டோம். கிடச்சிச்சு பார்த்தீங்களா? இப்படி பர்டிகுலர்
கேரக்டரை மட்டும் வெளியே எடுக்கிறதுக்கு நம்ம கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ எனக்கு இங்க இருக்கிறதுல கேபிட்டல் லெட்டர் இருக்கு, ஸ்மால் லெட்டர் இருக்கு. பட் ஆனா எனக்கு இங்க இருக்க எல்லா லெட்டர்ஸுமே நான் அப்பர் கேஸா மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ எப்படி யூஸ் பண்ணணும்னா, சேம் நான் அப்பர் கேஸ் மாற்றினதை நான் ஒரு ஸ்ட்ரிங்கில் தான் ஸ்டோர் பண்ணுவேன். கரெக்டாக? இப்போ ஸ்ட்ரிங் அப்பர் நேம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். அப்பர் நேம் ஈக்குவல் டு நேம் டாட் டு அப்பர் கேஸ். அப்பர் இங்கேயே உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு கொடுத்தாலே டு அப்பர் கேஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குது. இதை நீங்கள் கால் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் system.out.printlnல இந்த வேரியபிளை கால் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அப்பர் கேஸில் கிடச்சிருக்கும். அப்பர் கேஸில் கிடச்சிச்சா? ஓகே, இப்போ எனக்கு இது எல்லாத்தையும் லோயர் கேஸில், இப்போ அப்பர் கேஸில் நம்ம பார்த்தோம், லோயர் கேஸில் பார்க்கலாம். சேம் அதே மாதிரி ஸ்ட்ரிங் லோயர் நேம் ஈக்குவல் டு நேம் டாட் டு லோயர் கேஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதை நான் கால் பண்ணேன்னா இப்போ நான் system.out.printlnல அந்த வேரியபிளை கால் பண்ணி பார்த்தா எனக்கு என்ன அவுட்புட் கிடைக்கணும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம்? லோயர் கேஸில் கிடைக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அது கிடைக்குதான்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா லோயர் கேஸில் கிடைச்சிருச்சு. ஓகேவா? அடுத்து ஒரு மெத்தட் இருக்குது, அதுதான் ஈக்குவல்ஸ் மெத்தட். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 ஸ்ட்ரிங் இருக்குது, அந்த 2 ஸ்ட்ரிங் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும்னு நினைக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அந்த இடத்துல நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தடை யூஸ் பண்ணுவோம். அந்த ஈக்குவல்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட்டு 2 ஸ்ட்ரிங், ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது, நான் இன்னொரு ஸ்ட்ரிங் கொடுக்குறேன், நேம் 1ன்னு கொடுக்குறேன். ஸ்ட்ரிங் நேம் 1ன்னு கொடுக்குறேன். இந்த இடத்துல நான் சேம் அதே நேம் அப்படியே பிரிண்ட் பண்ணுறேன், தமிழ் கோடிங்னே பிரிண்ட் பண்ணுறேன். இப்போ எனக்கு இது 2 ஈக்குவல்ஸாக இருந்துச்சுன்னா அப்படின்னு செக் பண்ணி ஒரு அவுட்புட் கிடைக்கணும். அதை பார்க்கலாம். ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு கிடைக்கும். ரெண்டும் ஈக்குவல்ஸாக இருந்தால் ட்ரூ, அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு கிடைக்கும். இப்போ நான் இஃப் கண்டிஷன் நம்ம பார்த்துருப்போம்ல, அதை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு சொல்லிட்டு ஒரு சரி ஓகே, ஆல்ரெடி ஒரு நேம் இருக்கு. இப்போ நாம இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட். ஈக்குவல்ஸ்னா இப்போ நெக்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஈக்குவல்ஸ் மெத்தட். ஈக்குவல்ஸ் மெத்தட் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா, 2 ஸ்ட்ரிங் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி இங்கே ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு, இதுக்கு பதிலாக நான் ஸ்ட்ரிங் நேம் 1ன்னு கொடுத்துறேன். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி ரெண்டும் உள்ள இருக்கிறது ஈக்குவலா இருக்கா அப்படின்னு, ஈக்குவலா இருந்தால் ட்ரூன் ரிட்டர்ன் பண்ணணும், இல்லைனா ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் பண்ணணும் அப்படின்னு செக் பண்ணுற கேஸ் ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல நம்ம ஈக்குவல்ஸ் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஈக்குவல்ஸ்னாலே என்ன சொல்லியிருக்கோம், நம்ம வேரியபிள் படிச்சிருப்போம், பூலியன். கரெக்டா? பூலியன் ரிசல்ட்னு கொடுக்குறேன். ரிசல்ட் ஈக்குவல் டு நேம் 1 நேம் டாட் ஈக்குவல்ஸ் நேம் 1 கொடுத்தாச்சு. நேம் 1 கொடுத்துருக்கேன். இப்போ இதை system.out.printlnல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ரிசல்ட்டை இப்போ நான் ரன் பண்ணுறேன். பூலியனாலே ட்ரூ ஆர் ஃபால்ஸ் வேல்யூஸ் மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணும். எனக்கு ட்ரூன் கிடச்சிருக்கு, பிகாஸ் இங்கே இருக்க வேல்யூவும் இங்கே இருக்க வேல்யூவும் சேம். இன்கேஸ் நான் ஒரே ஒரு சியை மட்டும் கேப்ஸா மாத்திரேன்னு வச்சுக்கோங்க, இப்போ என்ன ரிசல்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு ஆயிடுச்சு. அதாவது 2 பக்கம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு கரெக்டான ட்ரூன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இந்த வீடியோவில் நம்ம ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர் அதை பற்றி பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.